Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பன்னீர் 65 எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்காவோ இல்லாட்டி வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். பன்னீர் 65 பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கன்சிஸ்டன்சி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த குவான்டிட்டி மாற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் இது, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட சின்னதாக வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து பொடி பொடியாக நறுக்கி நம்ம இதில் சேர்த்துக்கணும். இது கூட காரத்துக்கும் ஃப்ளேவருக்காகவும் ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் மிளகு சீரகத்தூள் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கலருக்காக கலர் பவுடர் எதுவும் சேர்த்துக்காமல் நம்ம என்ன செய்யணும்னா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் காரமும் கொடுக்கும், ப்ளஸ் நமக்கு கலரும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு சாட் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான், சேர்த்துக்கணும்னு சேர்த்துக்கலாம். இது கூட நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நம்ம வந்து எல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது வந்து நல்ல ஒரு கெட்டியான இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பன்னீர் வந்து நல்லா க்யூப் பண்ணி என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து க்யூப் பண்ணிக்கோங்க. க்யூப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வந்து நம்ம பொறுமையாக வந்து அதை பெரட்டி விடுங்க. ஏன்னா பன்னீர் வந்து சீக்கிரமாக உடஞ்சிரும். ஸோ அதனால் பொறுமையாக வந்து அந்த மசாலாவை வந்து நல்லா அதில் கோட் ஆகிற மாதிரி பொறுமையாக வந்துட்டு ஒன்று ஒன்றா எடுத்து அதை நீங்கள் வந்து கோட் பண்ணி விடுங்க. நான் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கோட் பண்ணி எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மொத்தமாக கையை வச்சு ஃபுல்லாக கிளறிடாதீங்க. ஸோ இது மாதிரி கோட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்துட்டு நம்ம வந்து அப்படியே ஊற வச்சுட்டு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நல்லா கோட் ஆகிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 15 minutes அது வச்சிடணும். இப்போ நான் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சமாக தான் ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து சேர்த்து ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்க போகிறோம். ஏன்னா பன்னீரில் ஆல்ரெடி நமக்கு நிறைய ஃபேட் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஓவராக வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ நான் பன்னீர் வந்து ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு அது லைட் கலர் அந்த ப்ரௌன் கலர் வரும்போது ஒவ்வொரு வாட்டி திருப்பி திருப்பி போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்ல கலர் வர்றது வரைக்கும் நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கிட்டோன்னா நம்ம பன்னீர் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா தொட்டுக்கிறதுக்கு இதை மட்டும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸில் வந்து இது எல்லாத்தையும் வந்து பீசஸை செஞ்சு நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.